புதுச்சேரி புசி வீதியில் அமைந்துள்ள அரசு உதவி பெறும் ஜெயராணி உயர்நிலைப் பள்ளியை மூடுவதாக அறிவித்து இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அதனை கண்டித்து மாணாக்கர்களும் பெற்றோரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. இந்த பள்ளி மூடப்படுவதற்கான காரணம் என்ன? பெற்றோர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? புதுச்சேரியில அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலிருந்து கடந்த ஆண்டு முதல் சிபிஎஸ்இ பாடத்திட்டமானது முழுமையாக மாற்றப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டும் மாணவர்கள் அதற்கான தேர்வுகள் எழுதி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து படிப்படியாக அனைத்து பள்ளிகளும், தனியார் பள்ளிகளும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாறுவதற்கான ஏற்பாடுகளும் அரசு செய்து வருகிறது. இந்த நிலையில இந்த புசி வீதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஜெயராணி பள்ளிகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு கீழ் அந்த பள்ளி சரியான முறையில அந்த இடவசதி இல்லாத காரணமாக அதனை மூடுவதற்கான நடவடிக்கையை அந்த அரசு பெறும் தனியார் பள்ளியான ஜெயராணி நிர்வாகம் எடுத்து இருக்கிறது. இதன் காரணமாக இந்த ஆண்டு முதல் அந்த சேர்க்கையானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு முதல் இந்த பள்ளி இயங்காது எனவும் அவர் தெரிவித்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில ஆசிரியர்கள் அந்த மாணவர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு முதலே நீங்க மற்றொரு பள்ளிக்கு செல்ல வேண்டும் எனவும் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில இவர்கள் மாணவர்கள் அருகாமையில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்கள் தான் அங்க படித்து வருகிறார்கள். மேலும் அங்க 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருவதன் காரணமாக வேறொரு பள்ளிக்கு செல்ல முடியாது, நாங்கள் இதே பள்ளியில் தான் இருக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். இதனை அறிந்த பெற்றோர்கள் அந்த மாணவர்களுடன் அந்த பள்ளி வாயில் முன்பு புசி சாலைகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தை தெரிந்த அப்பகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுயேட்சை மொழியாக இருக்கக்கூடிய நேரு அந்த பகுதிக்கு மாணவர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். இது சம்பந்தமாக அந்த பள்ளி நிர்வாகத்திடமும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து 2 நாட்களுக்கு பிறகு புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இதை தொடர்ந்து இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அதன் பிறகு மாணவர்கள் கலந்து சென்று பள்ளியில் படித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.